Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட முன் பகுதியை நான் அடியில வச்சிருக்கேன். மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சிருக்கோம். லைனிங்ல வந்து நார்மலா நீங்க ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து நீங்க மார்க்கிங்க்கு மேலேயே வந்து நீங்க ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ரெண்டு சைடுமே வந்து ஆர்ம் ஹோல் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நீங்கள் உள்ள ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் லைனிங் பீஸ்க்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நார்மலாக நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இது எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் டிசைன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ளவுஸும் நம்மளுக்கு பார்டர் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன். அண்ட் டிசைனுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் இதே பேட்டர்னில் வந்து இன்னொரு டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வந்து இந்த பார்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணதுனால இன்னொரு தடவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்பவுமே யூனிக்காகவும் இருந்தது. கலர் காம்பினேஷன் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பார்டரை வந்து நம்மளுக்கு ஒரு பார்டர் நம்ம ஸ்லீவ்க்கு எடுத்துக்குவோம். அண்ட் இன்னொரு சைடில் இருக்க பார்டர் வந்து நம்மளுக்கு பாதி இருக்கும் கேப்பில். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு சைடு பார்டரையுமே ஒன்றா வச்சு ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒன் சைடு இருக்க பார்டர் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக கிளாத் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துக்குவேன். ரெண்டு சைடு பார்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு ஒட்டு போடாமல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பார்டர் வந்து ரெண்டு சைடுமே பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த பார்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாக சேர்த்து வச்சுருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கீங்கள அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து நான் ஒரு 1 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் தான், அதே ரவுண்ட் மாடலில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து கீழே இருக்கிற அந்த பார்டர் வந்து நல்லா வந்து சுருக்கமாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்து விட்டுருக்கேன். ஃபுல்லாக நம்ம ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கி கிளாத் எடுத்திருக்கேன் சாரீலேருந்து. ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறையா கிளாத் வந்து கட் பண்ண முடியாது. சாரீ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சு ஃபுல்லாக வந்து ஒரு சதுரமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீஸ் வந்து நம்ம 1 பை 1 எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் ரெண்டு சைடில் இருக்க கார்னர் பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. நம்ம நெக்லைனுக்கு தேவையான பீஸ் வந்து நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பீஸை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்மளுக்கு டிசைன் ரெடி பண்ணும்போது கலர் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அமையணும். ஏன்னா வந்து கலர் காம்பினேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் இது. ரொம்ப டைமும் தேவைப்படாது. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான். பட் ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டிசைனும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் பார்டர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்டருமே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு பீஸ் வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசைனுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே நெக்லைனில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம தையல் போட போகிறோம். ஸோ நெக்லைன்னா நமக்கு எக்ஸாக்ட் லைன் கிடையாது. சைடில் வந்து இன்னொரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, 1 இன்ச் கேப் விட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பீஸை 1 பை 1 வச்சு நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வாங்க. நல்ல ஓரத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
அண்ட் இன்றைக்கி வந்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச் கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த டிசைன்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஷோல்டர்ஸ் 2 இன்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு பாதி டிசைன் வந்து நம்மளுக்கு அந்த சைடில் ஆம்ஹோல் சைடே வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியாது உங்களுக்கு டிசைன் வச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி டிசைன் பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னா ஷோல்டர்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த டிசைனுமே வந்து ஃபுல்லாக வந்து வெளியே தெரியும். வியர் பண்ணும்போது முக்கியமாக ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைன் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே இருக்கோம். மேலே வந்து நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் மட்டும்தான் வச்சு நம்ம அந்த இடத்துல கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு அந்த லேஸ்க்குள்ளேயே போயிடும். ஸோ அப்போ பிசுறு எதுவுமே வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியாமல் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு லேஸ் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ லேஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு காப்பர் வித் அந்த நல்ல ஒரு ரோஸ் கலரில் நல்ல டார்க்கான ரோஸ் கலரில் நான் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு அந்த பேஸில் இருக்க கலரோட ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. ஆனால் அந்த ரோஸ் கலர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் இருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த கலர் காம்பினேஷன். நல்ல கார்னரில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நம்மளுக்கு அடியில் இருக்கிற பீஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் பிசுறெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 2 சைடுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி தான் அது. நீங்கள் சிங்கிள் ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து அந்த பீஸ் எல்லாமே வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் சைடில் இருக்க டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நான் நெக்லைன் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இதில் பைப்பிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கலர்லேயே வந்து நான் பைப்பிங்க்கு கிளாத் எடுத்திருக்கேன். ரீசன் என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னால் சாரீலேருந்து கொஞ்சம் தான் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இதோட சாரீ கலருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த க்ரீன்னே சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி மைல்டாக இருந்தது அந்த க்ரீன் கலரு. ஸோ அதனால் எனக்கு தனியாக கிளாத்துமே கிடைக்கல. ஸோ நான் பைப்பிங் வந்து நான் சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன், ப்ளவுஸ் பீஸ் கலரில். அண்ட் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம அந்த டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் கலர், ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கலரில் அந்த கான்ட்ராஸ்ட்டாக டிசைன் வைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் பைப்பிங் வச்சு பாருங்கள். அண்ட் இது ப்ளவுஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும், சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் எல்லாமே வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதை விட வந்து ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது கொடுக்குற அந்த கலரில் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹைலைட்டடாக காமிக்கும் ப்ளவுஸை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நெக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த வியர் பண்ணும்போது அந்த நெக்லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த நெக்லைனை மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரீசன் நான் அதுதான் சொல்கிறேன், நான் பேஸில் இருக்க கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நான் கார்னர்லேயே ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். லைட்டாக அந்த பைப்பிங்க்கு உள்ளே வந்து துணியை நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இதை அப்லோட் பண்ணதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இந்த டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா சென்டரில் வந்து நான் வீ கட் கொடுத்துருந்தேன். சென்டரில் லைட்டாக வந்து ஒரு ப்ளீட்டட் மாதிரி கொடுத்துருந்தேன் கலரில், க்ரீன் கலரில். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஸ்லீவுமே. அண்ட் இதுதான் ஸ்லீவு. ஃபுல்லாக நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் எல்லாமே வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட லுக் இது தான். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ளவுஸு. அண்ட் சாரீக்கு மேட்சிங்காகவும் இருந்தது, சேம் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாகவும் இருந்தது ப்ளவுஸு. அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சென்டரில் வந்து நான் ப்ளீட்டட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கும் கீழே வந்து ஒரு கோல்டன் கலரில் ஸ்டோன் மாதிரி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு அதே கலரில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ப்ளவுஸு. அண்ட் saree பார்க்கலாம். saree வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் தான் அது. ரொம்ப சூப்பராக இருந்தது saree. அண்ட் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கறதுனால ப்ளவுஸுமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி பார்த்து அந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.